தள்ளுப்பா. ஆள்காரி ஏட்டு யார் யா முதல்ல பார்த்தது? ஹலோ, பாலத்துக்கு ஒரு டெட் பாடி கிடக்குது சார். அப்படியா? சரி, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. அங்கே இருக்கிறவங்கள விசாரிங்க. ஓகே சார். ஏம்மா, இந்த ஆளை பார்த்துருக்கியா? தெரியாது. எல்லாம் பார்த்து சொல்லுமா. தெரியாது. இவரை தெரியுமா? எனக்கு தெரியல சார். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. சார் வணக்கம் சார். என்ன இன்ஸ்பெக்டர், 2 கொலை நடந்திருக்கு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இன்னும் எத்தனை கொலை நடக்கிற வரைக்கும்? சார் அப்படி இல்லை சார். சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. ஓகே சார். யோ ஏட்டு. எஸ் சார். அந்த கொலைகாரனை பற்றி விசாரிக்க சொன்னேன், நீங்கள் ஏதாவது விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். இது வரைக்கும் யாருன்னு தெரியல சார். என்னையா விசாரிக்கிறீங்க? மேல் எடுத்து ஒரே டார்ச்சரியா. வாங்கயா போலாம். யோ, இவனை தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? சார் இவங்ககிட்ட பணம் கடன் வாங்கியிருக்கேன் சார். யோ, வட்டிக்கு வாங்கல, ஒழுங்கா பணத்தை கட்டினியா? கட்டணும் சார். 3 மாதம் ஒழுங்காக கட்ட முடியல சார். ஏன் சார் கேட்குறீங்க? யோ, அந்த ஆள் செத்து போயிட்டாயா? என்னய்யா, பணம் கொடுத்தவன் செத்துட்டான்னு சொல்கிறான், சந்தோஷப்படாமல் ஜர்க் அடிக்கிற? அதுதானே சார், இவன் ரொம்ப பயந்தாங்குழி சார். யோ ஏட்டு சார். நம்பரை வாங்க. நம்பர் சொல்லுங்க. 93829762. சார் அன்னைக்கு கூப்பிட்டா உடனே வரணும். ஓகே சார், வரும் சார். சார் இவனெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல சார். எஸ் சார். யோ சார். என்னையா பண்ணிட்டு இருக்க அந்த ரவிராஜ்? சீக்கிரம் வர சொல்லியா? எஸ் சார். என்னமோ நடக்குது, மர்மமாய் இருக்குது. ஐயா உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. என்னையாச்சு? சார் தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கேன் சார். இந்த கதைலாம் என்கிட்ட வேணாம். அக்யூஸ்ட சீக்கிரமா அரெஸ்ட் பண்ற வேலையை பாரியா. ஓகே சார். போயா. ஒன்றும் பண்ணாது. நான் சொல்றேன், என்ன ஒன்றும் பண்ணாது. எப்படி இருந்தாலும் இப்போ இப்படி இருக்கான் பாருங்க. கீழே வாங்க இறங்கி வாங்க. அங்கிள். கீழே வாங்க, அங்க நிக்காதீங்க. அங்கிள். நான் அப்படியே மேல போவேன் தெரியுமா? நாராயணுக்கு உங்களுக்கு என்னமா பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர்கிட்ட பணம் வாங்கியிருந்தோம், திருப்பி தர முடியலையேன்னு அசிங்கமா திட்டிட்டு போனாரு, அவ்வளவுதான். அப்படியா? திட்டினதுனால புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து ஆளை காலி பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் நாங்க எதுவும் செய்யலையா. என்னங்க, நாங்க ஏதோ வயிற்று பொழப்புக்காக கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஐயா. அப்படியெல்லாம் எதுவுமே நிறுத்துமா. உன்ட சண்டை போட்டு போன பிறகுதான் அவன் செத்து கிடக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த பார், நாங்க விசாரணைன்னு கூப்பிடும்போது நீங்க 2 பேரும் வரணும். சேத்தன் புரியுதா? நாங்க அப்படி எதுவும் பண்ணலைங்க. வாயா போலாம். சொல்லுங்க. நீ எங்க இருந்தாலும் விட மாட்டேன்டா. உன்னை வெட்டி புறடா. மாறா. ஏய் ஏய் ஏய், விட மாட்டேன்டா உன்னை. நான் யார் தெரியுமா? ஐயா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாத. யாரை கேட்டாலும் தெரியாதுன்றாங்க. சரி, இந்த ஆளை கேட்போம். இல்லப்பா,
இந்த போட்டோவில் இருக்கிறவனை எங்கேயா பார்த்துருக்கியா? இவங்க வட்டிக்கு ஒரு ஆள் மாதிரி தெரியுது, ஆனா இந்த கிடையாது. சரி போயா. சரி போ. எங்கெங்க இருந்தோ வந்து இங்கே செத்துடுறானுங்க. ஆமாயா, இந்த இன்ஸ்பெக்டர் வேற நம்ம உயர எடுக்கிறாயா. அவருக்கு மேலிடத்துல பிரஷர்னா நம்ம என்னையா பண்ண முடியும்? எல்லாம் தலையெழுத்து, நாம என்ன பண்றது? வா போய் விசாரிப்போம். என்ன பண்ணுறது? இவரை பார்த்துருக்கீங்களா? சார் நான் பார்த்ததில்ல சார். இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறது, எதுக்காக பண்ணுறானுங்க? இவனுங்க பிரச்சனை நம்ம மண்டை காஞ்சின்னு இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே. இவனுங்கனால மேல் இடத்துல ஒரே ப்ரெஷர் வேறு. சார் இவங்கெல்லாம் வெளியூர் சார். ஊர்ல விசாரிச்சு பார்த்ததுக்கு வட்டிக்கு விடுறவங்க சொல்றாங்க சார். ஆமாங்க சார். உடனே நம்ம போய் பார்த்துருவோம். என்ன இன்ஸ்பெக்டர், 3வது கொலை நடந்திருக்கு, இன்னும் என்ன பண்றீங்க? கொலையாளை பற்றி ஒரு குழு கிடைச்சிருக்கு சார். கொலையான 3 பேருமே கந்து வெட்டி கொடுக்குறவங்க சார். கொலைகாரனை நெருங்கிட்டேன் சார், சீக்கிரமே பிடிச்சிருவேன் சார். சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. ஓகே சார். யோ போய் பார்த்துட்டு வாயா. இந்த ஆள் வேற காரில் உட்காந்துட்டு உயிரிடும். அந்த பாலத்துல போய் பாருங்க. அந்த பாலமா? இருக்க கடையில் அங்கே உள்ள கடைங்க இல்லையா சார்? என்னய்யா விசாரிச்சியா? விசாரிச்சேன் சார், முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. சரி சரி, வண்டியில் ஏறு. சரிங்க சார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சாவித்திரி, சாவித்திரிமா, ஐயோ என் குடும்பம் போச்சு. இந்த கேஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரே தலைவலியா, மேலிடத்தில் ஒரே ப்ரெஷர். இங்கே கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா உனக்கு தெரியுமா? இங்கே ஒருத்தர் இருக்கார் சார். அப்படியா சார்? ஆ இவருக்கு அவனுக்கு தெரியுமா? வா வா வந்து சொல்லு. என்னப்பா தெரியும், சொல்லுப்பா. ஐயா, கந்து வெட்டியால் பாதிக்கப்பட்டவன் இங்கே பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் ஐயா. அநேகமாக அந்த பாலத்து கட்டியில் தான் இருப்பான். ஆ. ஆனால் அடிக்கடி காணாமல் போயிடுறான். ஆ அவன் எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. எஸ் சார். சரிங்க சார். டேய் என்ன என்னறியா? ஐயா உன்னை பார்க்கணுமா, கூட்டு வர சொன்னார். நாத்துக்கு ஐயா உனக்கு இருந்து வச்சிருக்காரு. வா. நான் இதுக்கே வரணும். விருந்து, இதெல்லாம் சொல்லுவாரா? உள்ள வாயா. யோ வாயா. உள்ள வாயா. நான் வரேன். நான் வரேன். யோ புடியா. நான் இதுக்கே வரணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? புடியா. நான் புடிக்கிறேன்ல. புடியா. டேய் உண்மையை சொல்றா. சொல்லிடுவான் சார். உண்மையை சொல்லாம எங்க போறான்? ஏய், நீ பைத்தியக்கார மாதிரி நடிச்சது போதுண்டா. நீ யாரு, எப்படிப்பட்டவன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும்டா. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல உடம்ப புண்ணாக்கணுமா? அதுக்கு அவசியமே இல்லை. நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? நீங்க என்ன வேலைக்கு போல? நீங்க இருக்கும்போது நான் எப்படி கொடுக்கறத கொடுத்தா வா, ஒண்ணே ஒண்ணு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவா? போங்க, சும்மா இம்சை பண்ணிட்டு. சாயந்தரம் பார்த்துக்கலாம். ம். நகர என்ன மாமா, கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வாங்கண்ணே. ஒரு முழம் பூ கொடுப்பா. சரிங்கண்ணே. மல்லிப்பூ கொடுங்க. இந்தாங்கம்மா.
போலாமா? இப்படி என் வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு அவசரத்துக்கு கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சாகர சாகர பணம் எங்க? அடுத்த வாரம் தரேன் சார். யோ வாரம் வாரம் இதே தான் சொல்லிருக்கா. கஷ்டமா இருக்கு சார். அடுத்த மாசம் சேர்த்து தரேன் சார். தபார் சாகர அடுத்த வாரம் வருவேன். பணம் தரல நீ என்ன வேற மாதிரி பார்ப்ப, புரியுதா? கண்டிப்பா கொடுத்துட்றேன். நான் கடனை கொடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் வட்டி மேலே வட்டி வந்து என்னால் கடனை கொடுக்க முடியல. போலீஸ்கிட்ட போகலான்னா அந்த கந்து வட்டிக்காரனும் அந்த போலீஸ்காரனும் கூட்டு களவாணியாக இருந்தானுங்க. ஓகே சார், ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார், நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். வாயா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். தொழிலாம் எப்படியா போகுது? எங்க சார் இவங்ககிட்ட வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்குறதுக்குள்ள உயிர் போகுது சார். அதான் 1க்கு 10 வாங்குறியா, அப்புறம் என்னையா? நீங்கள் வேறு சார். சரி சார், நான் கிளம்புறேன் சார். சரி சார், ஸ்டேஷன் சரி, அப்புறம் பார்ப்போம் சார். வரேன் சார். ஒரு நாள் நான் வீட்டில் இல்லாதப்ப அந்த கந்து வட்டிக்காரன் என் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ சாகரே வெளில வாடா. எங்க உன் புருஷன்? அவர் வெளியில போயிருக்காரு. வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிங்கன்னு வெளில போயிருக்கேன்னு சொல்ல சொன்னானா? இல்ல, உண்மையிலேயே அவர் வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரு. இங்க பார், நாளைக்கு வருவேன். பணம் ரெடியா இருக்கணும், இல்ல நீ ரெடியா இரு. பணத்தை கொடுத்துட்டு உன்னை மூட்டுட்டு பூசு, புரியுதா? ஏம்மா அவங்க மோசமான ஆளுங்களாச்சு, அவங்ககிட்டயே போய் கடன் வாங்கினீங்க. தலையாட வச்சாது அவங்க கடனை திருப்பி கொடுத்துருங்கம்மா. அவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கடனை கொடுத்து ஒழிங்கம்மா. வாரம்மா. நாளைக்கு வருவேன். பணம் ரெடியா இருக்கணும், இல்ல நீ ரெடியா இரு. அவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவன் பேசின பேச்சை என் பொண்டாட்டி தாங்க முடியாம என் 2 பிள்ளைங்களோட அவளும் சாவுத்திரி ஏன் சாவுத்திரி போயிட்டு அவனை பழி வாங்க துடிச்சேன். ஆனா அந்த எஸ்ஐ அவனை தப்பிக்க வச்சுட்டான். ஹலோ, யோ என்னையா பண்ணி வச்ச? சார் அந்த சேகர் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாலாம்யா. எப்போ சார்? இப்போதான்யா விஷம் சாப்பிட்டு செத்துட்டா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாயா, நீ ஜாக்கிரதையா இருயா. சரிங்க சார். அவன் கடலுக்குள்ள மாட்டி தொலையாதையா. கொஞ்ச நாள் வெளியூர் எங்கேயா போயிரு. சரிங்க சார், சரிங்க சார். குட் மார்னிங் சார். யோ அந்த லேடி தற்கொலை கேஸ் என்ன ஆச்சு? விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். விசாரிச்சது போதும். இன்ஸ்பெக்டர் ரவிராஜா பார்த்து அந்த பையில ஒப்படைச்சிரு. அப்பதான் இந்த கேஸ் உங்ககிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நான் பழி வாங்க துடிச்சேன். அப்பதான் என்னய்யா, ஒரு வாரம் காசுக்கு ஒரு நாள் காசு தர? நாளைக்கு சேர்த்து தந்துடுறேங்கய்யா. எப்போ தருவ? நாளைக்கு.
ஆளையும் முகரையும் பாரு. இனிமே எவனுமே கந்து வட்டிக்கே விடக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து கந்து வட்டிக்கு விடுறவங்களையெல்லாம் கொலை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டீ போடியா? சரிங்கண்ணே. டேய் டீ எத்துமே கொடு. பணம் வேற கொடுக்கல, என்ன சொல்ல போறானோ. ஏய் பணத்தை எடுத்து கிளம்புறேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்போ கொடுப்பேன்? அண்ணே 1 மாசத்துல கொடுத்துறேண்ணே. 1 மாசமா? அண்ணே ஒழுங்கா வட்டி கொடுத்து. டீங்க. எந்த கந்து வட்டிக்காரனை பார்த்தாலும் அவனை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படி ஒரு நாள் அவனையும் நான் பணத்தை நான் முழிக்கிற. தம்பி அடுத்த வாரம் தரேன்ப்பா. எத்தனை வாரம் பாக்கி தெரியுமா? வாரம் இதே தான் சொல்லி இருக்க. கடை மூடி கிடந்துச்சு, இப்பதான் வந்து கடையை திறக்கிறோம். அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுத்துட்றேன்ப்பா. 3 வாரமா இதே தான் சொல்லி இருக்க. 3 வாரமா சாப்பிடலையா, புடவை கட்டலையா, இல்ல பவுடர் போட்டு மினுக்கலையா? பணத்தை கொடுக்கல, மான மரியாதை கெட்டு போயிடும். காசு மட்டும் வாங்க தெரியுது, கொடுக்கும்போது அழுவுறது. வேலையா போச்சு. அடுத்த வாரம் வருவேன், கொடுக்கலன்னா அசிங்கமாயிடும். பணம் கொடுக்கல, மான மரியாதை கெட்டு போயிடும். என்னுடைய ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அவனையே நான் அடிச்சு கொன்னேன். ஐயோ சகரே, சொல்றேன் மானா சகரே, சகரே சொல்றேன் மானா சகரே, சகரே டேய் சொல்றேன் கேட்டா. ஒரு கந்து வெட்டிக்காரனால உன் குடும்பத்தை இழந்ததுக்கு எல்லா கந்து வெட்டிக்காரனையும் நீ கொண்டுருவியா? என் நிலைமையில இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? என் குடும்பத்தையே இழந்துட்டேன். இதுக்கு மேல என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? சார் என்னையா? சார் கொலைகாரனோட வாக்குமூலம் சார். இந்த 3 பேத்தையும் நான் தான் கொன்னேன். ஓகே ரவிராஜ். சார் ஐயா உங்களை பார்க்க ஒரு டிவி ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. எஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இங்கு கைது செய்யப்பட்ட கொலையாளி கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டு தன் குடும்பத்தையே இழந்திருக்கான். அதனால் இந்த 3 கொலையும் அவன் தான் பண்ணியிருக்கான். இதை அவனே ஒத்துக்கிட்டான். இதனால் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, அரசாங்கம் மக்களுக்காக பல நிதியுதவி செய்ய தயாராக இருக்குது. இதனால் கண்டவங்கிட்ட கந்து வட்டி வாங்கி கட்ட முடியாமல் கொலையோ தற்கொலையோ பண்ணுற முயற்சிக்கு வராதிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம்.